இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. இவ்வாண்டு இலக்கவியல் அமைச்சின் முதன்மை திட்டமாக ஏஐ விழிப்புணர்வு நிகழ்ச்சி விளங்கும். அமைச்சர் நம்பிக்கை. தீவிர வளர்ச்சி கண்டு வரும் இலக்கவியல் தொழில்நுட்ப பயன்பாட்டின் வழி மக்கள் பயனடைவதை உறுதி செய்ய இவ்வாண்டு இலக்கவியல் அமைச்சின் முதன்மை திட்டமாக செயற்கை நுண்ணறிவு ஏஐ விழிப்புணர்வு நிகழ்ச்சி விளங்கும். தேசிய செயற்கை நுண்ணறிவு அலுவலகம் NAIO வழி மேற்கொள்ளப்படும் இந்த விழிப்புணர்வு திட்டத்தில் இணைய பாதுகாப்பு குறித்தும் வலியுறுத்தப்படவிருப்பதாக இலக்கவியல் அமைச்சர் கோவிந்த் சிங் டியோ தெரிவித்தார். ஆமாம், அதுதான் எங்களின் நோக்கம். நாங்கள் தேசிய ஏஐ அலுவலகத்திற்கு உருவாகியுள்ளோம். இதற்கு காரணம் தொழில்நுட்ப விழிப்புணர்வை உறுதி செய்வது மிகவும் அவசியம் என்று நாங்கள் கருதுகிறோம். அதோடு நாங்கள் அனைத்து தரப்பு மக்கள், தொழில்துறை, கல்வித்துறை மற்றும் மக்கள் ஆகியோரை பார்க்க வேண்டும். எனவே இவ்வாண்டில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய நாங்கள் கடந்த மாதம் தொடக்கி வைத்தோம் என்றார் அவர். நேற்று சைபர் ஜெயாவில் 2024-2025 தமிழ் பள்ளிகளின் தேசிய அளவிலான தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப போட்டியின் இறுதி விழாவை தொடக்கி வைத்த பின்னர் கோவிந்த் சிங் அவ்வாறு குறிப்பிட்டார். சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்ட 63,652 மோசடி உள்ளடக்கங்களை MCMC நீக்கியது. கடந்த ஆண்டில் சமூக ஊடகங்களில் பதிவேற்றம் செய்யப்பட்ட 63,652 மோசடி உள்ளடக்கங்களை மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் MCMC நீக்கியிருக்கின்றது. அந்த எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டில் நீக்கப்பட்ட 6,297 உள்ளடக்கங்களுடன் ஒப்பிடும்போது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை காட்டுவதாக தொடர்பு துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்தார். அடையாளம் காணப்பட்ட இணைய மோசடிகளில் டீப் ஃபேக் போன்ற செயற்கை நுண்ணறிவு ஏஐ பயன்பாடு, பிரபலமானவர்கள் போன்ற ஆள்மாறாட்டம் செய்தல், காணொளிகள், வரைகலை மற்றும் பேச்சு ஆகியவை அடங்கும் என்றும் தியோ கூறினார். நேற்று ஜகூர் ஃபெல்டா புகிட் பெர்மாய் சமூக மண்டபத்தில் நடைபெற்ற காம்போங் அங்காட் மடானி திட்டத்தில் கலந்து கொண்ட போது செய்தியாளர்களிடம் பேசிய தியோ அவ்வாறு தெரிவித்தார். சமூக ஊடகங்களில் மோசடி தொடர்பான புள்ளி விவரங்கள் மற்றும் நாட்டில் உள்ள சில பிரபலங்கள் சம்பந்தப்பட்ட டீப் ஃபேக் குறித்த வினவப்பட்ட போது அவர் அதனை குறிப்பிட்டார். மலேசிய பொது பூப்பந்து போட்டியில் இருந்து விலகிய லீசி ஜியா. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நடைபெறவிருக்கும் மலேசிய பொது பூப்பந்து போட்டியில் இருந்து விலகிக் கொள்வதாக தேசிய ஆடவர் ஒற்றையர் விளையாட்டாளர் லீசி ஜியா தெரிவித்திருக்கிறார். கடந்த மாதம் சீனாவில் நடைபெற்ற உலக பூப்பந்து சம்மேளனம் இறுதி உலக தொடர் போட்டியில் காயமடைந்ததை தொடர்ந்து தாம் இம்முடிவை எடுத்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் இம்மாதம் நடைபெறவிருக்கும் இந்திய பொது பூப்பந்து போட்டி மற்றும் இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் போட்டியில் கலந்து கொள்வது குறித்தும் தாம் ஆலோசித்து வருவதாக அவர் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இறுதி உலக தொடர் போட்டியில் களமிறங்கிய லீசி ஜியாவின் வலது கணுக்காலில் காயம் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏ குழுவின் இறுதி ஆட்டத்தில் சீன விளையாட்டாளர் லீ ஷி ஃபெங்குடன் நடைபெற்ற ஆட்டத்தில் இருந்து லீசி ஜியா விலகிக் கொண்டார். மலேசிய பொது பூப்பந்து போட்டியின் முதல் ஆட்டத்தில் தாய்வானை சேர்ந்த சூ லீ யாங்குடன் சி ஜியா விளையாட அட்டவணையிடப்பட்டிருந்தது. இதனிடையே மலேசிய பொது பூப்பந்து போட்டியில் இருந்து லீசி ஜியா விலகி இருப்பது குறித்து டென்மார்க் விளையாட்டாளர்கள் ஆண்ட்ரிஸ் ஆண்டர்சன் கவலை தெரிவித்திருக்கிறார். நிகழ்ச்சிகளுக்கான வழிகாட்டுதல்கள் மறு ஆய்வு. போதைப்பொருள் தொடர்பான உயிரிழப்பு சம்பவம் மீண்டும் நிகழாமல் இருக்க ஸ்லாங்கூரில் கலை நிகழ்ச்சிகளுக்கான வழிகாட்டுதல்களை அம்மாநில அரசாங்கம் மறு ஆய்வு செய்யும். இச்சம்பவத்தை தங்கள் தரப்பு கடுமையாக கருதுவதாகவும் இதன் தொடர்பில் ஸ்லாங்கூர் மாநில ஊராட்சி மற்றும் சுற்றுலாத்துறைக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ இங்சுய் லிம் உடன் பேச்சு நடத்தப்படும் என்றும் அம்மாநில இளைஞர் விளையாட்டு மற்றும் தொழில் முனைவோருக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது நஜ்வான் ஹமிலி தெரிவித்தார். அண்மையில் உயிரிழப்பை உட்படுத்திய சம்பவம் குறித்து நாங்கள் மிகவும் வருந்துகிறோம். எனினும் அமலாக்க தரப்பினர் விசாரணை மேற்கொண்டு திட்டமிடப்பட்ட கலை நிகழ்ச்சியை ஒத்திவைக்க சரியான நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கலை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதன் அமலாக்க செயல்முறையை மறுபரிசீலனை செய்வார்கள் என்றும் நாங்கள் நம்புகிறோம் என்றார் அவர். நேற்று ஸ்லாங்கூர் ஜெராம் பந்தாய் ரெமிஸில் 2024 ஸ்லாங்கூர் மடானி இளைஞர் கண்காட்சியை
தொடக்கி வைத்த பின்னர் முகமது நஜ்வான் அவ்வாறு குறிப்பிட்டார். பிங்கிஷ் கலை நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த 4 உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணை நிறைவடையும் வரையில் ஸ்லாங்கூரில் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பெர்மிட் அனுமதியை போலீசார் தற்காலிகமாக ரத்து செய்வதாக ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் அறிவித்திருந்தார். புற்றுநோய் ஆபத்து குறித்து எச்சரிக்கை மதுபானங்களில் அதன் தொடர்பான தகவல் இடம்பெற்றிருக்க அறிவுறுத்தல். புற்றுநோய் ஆபத்து குறித்து பயனீட்டாளர்களுக்கு எச்சரிக்கும் வகையில் மதுபானங்களில் அதன் தொடர்பான தகவல் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மது அருந்துவதால் மார்பகம், பெருங்குடல், கல்லீரல் மற்றும் பிற 7 வகையான புற்றுநோய்களை ஏற்படுத்தும் அபாயம் அதிகரித்திருப்பதை தொடர்ந்து அமெரிக்க அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். மது அருந்துவதற்கான அளவை முடிவு செய்யும் போது பயனீட்டாளர்கள் புற்றுநோய்க்கான ஆபத்தையும் கருத்தில் கொள்வதை ஊக்குவிக்க மது அருந்துவதற்கான அளவின் வழிகாட்டுதலை மறு மதிப்பீடு செய்யுமாறு அமெரிக்க அறுவை சிகிச்சை நிபுணரான விவேக் மூர்த்தி வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவில் ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் புற்றுநோய் சம்பவங்களும் அந்நோயினால் 20,000 இழப்புகளும் பதிவாகி வருகின்றன. அமெரிக்காவில் உள்ள மதுபானங்களில் தற்போதுள்ள சுகாதார எச்சரிக்கை பட்டியல் 1988 முதல் மாறாமல் உள்ளது. கர்ப்பிணி பெண்களும் மது அருந்தாமல் இருக்க அறிவுறுத்தப்படுவதோடு வாகன ஓட்டிகள் அல்லது எந்திரங்களை இயக்குபவர்களுக்கும் எச்சரிக்கை வகையில் அது அமைந்துள்ளது. பள்ளத்தாக்கில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 2 பலி. சனிக்கிழமை அன்று மாரான் ஃபெல்டா நெரிக் அருகே உள்ள கடற்கரை நெடுஞ்சாலையில் 152.4 கிலோமீட்டரில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 பரிதாபமாக உயிரிழந்த வேளை மேலும் 1 காயங்களுக்கு ஆளாகினர். அவர்கள் பயணித்த நிசான் அல்மேரா ரக கார் 20 அடி ஆழமுள்ள பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானது. அச்சம்பவம் தொடர்பாக தங்களுக்கு காலை மணி 11:07 அளவில் அழைப்பு வந்ததாக பஹாங் மாநில மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை JPPM-இன் செய்தி தொடர்பாளர் கூறினார். அதனைத் தொடர்ந்து மாரான் மற்றும் தெமுர்லோவில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையங்களின் 16 உறுப்பினர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்தனர். மீட்பு உபகரணங்களை உட்படுத்தி காரில் சிக்கிக் கொண்டிருந்த 4 பெண்களையும் தீயணைப்பு படையினர் காப்பாற்றினர். 2 பெண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ள வேளையில் பலத்த காயத்திற்கு உள்ளான 2 சிகிச்சைக்காக தெமுர்லோ மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பரிசோதனைக்காக போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டன. கசகஸ்தானில் மோசமான பனிமூட்டம் காரணமாக குறைந்தது 30 வாகனங்கள் விபத்து. கசகஸ்தானில் அல்ஸ்தானாவை சுசுகி நகருடன் இணைக்கும் நெடுஞ்சாலையில் மோசமான பனிமூட்டம் காரணமாக குறைந்தது 30 வாகனங்கள் விபத்துக்குள்ளாகின. கடுமையான குளிர்கால நிலை காரணமாக கசாக் நெடுஞ்சாலைகளில் பதிவான பல விபத்துகளில் அதிக வாகனங்களை உட்படுத்திய இவ்விபத்தும் அடங்கும். இந்த சாலை விபத்துகளை தொடர்ந்து படுகாயங்கள் அல்லது உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. இந்த விபத்தில் வாகனத்தில் சிக்கிக்கொண்ட சில ஓட்டுநர்கள் மற்றும் அவர்களின் பயணிகளை வெளியேற்ற அவசர சேவை குழு உதவியது. மேலும் சில குழுக்கள் சேதமடைந்த வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டன.